ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விசை இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும் ஆண்டவரின் திருவார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் கருத்து கொடுத்த நல்ல கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் திரு கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி ஜெபிக்கிறேன். பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரோடு நீ பேசுவீராக. தேவ சமாதானம் பிள்ளைகளோடு உண்டாயிருக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து இந்த நாளுக்குரிய தியானத்தை நாம் கவனிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யோவான் சுவிசேஷம் 18:8. இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். இந்த நாள் செய்தியின் தலைப்பு, இயேசு சொன்ன திருவார்த்தை, இவர்களை போக விடுங்கள். கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்பு நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு வார்த்தை, இவர்களை போக விடுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கைது செய்யும்படியாக போர்ச்சேவகர்கள் மற்றும் பிரதான ஆசாரியர் அனுப்பின சேவகர்கள் வந்திருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொன்னது, சீசர்களை அனுப்பிவிடும்படி ஆண்டவர் அவரிடத்தில் கேட்டுக்கொண்டார். இவர்களை போக விடுங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்ல, சீசர்கள் அங்கிருந்து போய்விட்டார். இதை மையமாக வைத்த அந்த நிகழ்ச்சியை நாம் கொஞ்சம் மனதிலே கொண்டு வருவோம். இதை தியானிப்பதற்கு இந்த கெத்செமனே தோட்டத்தில் நடந்த நிகழ்ச்சியும் தோட்டத்தை குறித்து சில குறிப்புகளை மனசில் வைக்கணும். நம்ம எருசலேமை ஒட்டி இருந்த ஒலிவமலையின் அடிவாரத்தில் அநேக தோட்டங்கள் இருந்தது. தனியாருக்கு சொந்தமான தோட்டங்கள், பிரைவேட் கார்டன்ஸ். சில செல்வந்தர்கள் அப்படி அந்த ஒலிவமர அடிவாரத்தில் தங்களுக்கென்று சொந்தமாக சில தோட்டங்களை வைத்திருந்தார்கள். இன்றைக்கும் பல இடங்களில் ரிசார்ட்ஸ் இருக்கிறது போல அன்றைக்கு அப்படி வைத்திருந்தார்கள். எருசலேம் பட்டணங்கிறது ஒரு புனித மண்ணாக கருதப்பட்டது. ஆகவே அந்த புனித மண்ணில் இப்படிப்பட்ட தோட்டங்களை அமைப்பது, அங்கே எரு போடுவது போன்ற இந்த காரியங்கள் எல்லாம் அந்த மண்ணை பரிசுத்த குலைச்சலாக்கிவிடும் என்பதனால் அந்த எருசலேமுக்குள்ளே இப்படிப்பட்ட தோட்டங்களை அவர்கள் வைக்க ஏற்படுத்த அன்றைக்கு இருந்த அரசாங்கம் அனுமதிக்கவில்லை. ஆகவே அநேகர் செல்வந்தங்கள் தங்கள் தோட்டங்களை ஒலிவ மரத்தின் அடிவாரத்தில் வைத்திருந்தார்கள். அந்த தோட்டங்களில் ஒன்றை ஆண்டவருக்கு அறிமுகமான ஒரு மனிதன், செல்வந்தன், அவர் ஜெபிப்பதற்கு, ஓய்வெடுப்பதற்கு அவன் கொடுத்திருந்தான். அங்கே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பு வந்து ஜெபித்து விட்டு கைது செய்யப்பட்டு சிலுவைக்கு போனார். அந்த இடம் தாங்க கெத்செமனே தோட்டம். அந்த தோட்டத்தில் கிட்டத்தட்ட அந்த காலத்து பழங்கால ஒலிவ மரங்கள், பிரசித்தி பெற்ற ஒலிவ மரங்கள் இன்றும் இருக்கிறதாக கேள்விப்படுகிறோம். கிட்டத்தட்ட 8 பழங்கால ஒலிவ மரங்கள் இருக்கிறதா. அந்த மரங்கள் கிட்டத்தட்ட பாறை போல மாறிவிட்டதாம். அப்படிப்பட்ட விசேஷத்தை ஒரு புராதன சின்னமாகவே அந்த கெத்செமனே தோட்டம் இன்றைக்கும் இருக்கிறது. அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு தான் ஆண்டவர் இயேசு சென்றார். மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26 கொஞ்சம் வாசிங்களேன். மார்க்கு 14:20-26. அவர்கள் ஸ்தோத்திரப்பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள். ஆக ஒலிவமலைக்கு அதன் அடிவாரத்தில் இருந்த கெத்செமனே தோட்டத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். அப்புறம் இயேசு கிறிஸ்துவை கைது செய்ய முடியாக வந்திருந்த அந்த திரள் கூட்டத்தை குறித்து கூட மனசில் வைக்கணும். அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, இதே 18ஆம் அதிகாரத்தில்
3வது வருஷத்தை வாசிக்க பார்க்கலாம். யோவான் அந்த விவரமாக சொல்கிறாருங்க. இயேசுவை கைது செய்ய அந்த தோட்டத்துக்கு வந்தவர்களுடைய விவரம் 18ஆம் அதிகாரம் யோவான் 3வது வசனம். யூதாஸ் போர்ச்சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். இப்போ அநேகர் இங்கே வந்தார்கள் இயேசுவை கைது செய்யும்படி. அவங்களாம் யாருன்னா பிரதான ஆசாரியர் அனுப்பப்பட்டவர்கள். அதாவது தேவாலயத்தை காக்கிற சேவகர் கூட்டம். அப்புறம் அவர்களோடு கூட ரோமானிய போர் வீரர்கள். என்று கேட்டால் அந்த எருசலேமுக்கு அருகிலே தான் ரோமானியர்களின் அவர்கள் தங்குகிற கோட்டை இருந்தது. அதற்கு டவர் ஆஃப் அன்டோனியா என்று பெயர். அன்டோனியா கோட்டை என்கிற கோட்டை இருந்தது. அங்கே தான் ரோமானிய போர்ஸ் எப்பொழுதும் இருப்பார்கள். ஏனென்று கேட்டால் இந்த எருசலேம் பட்டணம், எருசலேம் தேவாலயத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் வர்றதுனால் அதை சமாளிப்பதற்கு பாதுகாப்பாக ரோமானியர்கள் அங்கே தங்கள் இராணுவ வீரர்களை வைத்திருந்தார். இப்பொழுது இயேசுவை கைது செய்யும் பொழுது அசம்பாவிதம் நடக்கக்கூடாது என்பதற்காக, பத்திரமாக கைது செய்து கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த தேவாலயத்து போர் சேவகர்கள் அவர்களோடு கூட ரோம சேவகர்கள் கூட வந்திருக்கிறார். ஒரு கணக்கின்படி பார்த்தால் ஒரு பரிசுத்தவான் சொல்லுகிறார், கிட்டத்தட்ட 1000 ரோமானிய போர் வீரர்கள் வந்திருக்கிறார். அதில் 250 பேர் குதிரைப்படையை சேர்ந்தவர்கள், 750 பேர் காலாட்படையை சேர்ந்தவர்கள். இத்தனை பெரும் திரள் கூட்டம் ஆண்டவர் இயேசுவை கைது செய்ய இந்த கெத்செமனே தோட்டத்துக்கு வந்திருக்கிறாள் பாருங்கள். சாதாரண தச்சன் என்று எண்ணப்பட்ட ஆண்டவரை கைது செய்வதற்கு வந்தார் என்று சொன்னால் ஸ்தோத்திரம், அவர்களுக்கு எத்தனை பயம் பாருங்கள் அவர்களுக்கு. சரிங்க, அப்படி இயேசுவை கைது செய்யும்படி அந்த தோட்டத்துக்கு வந்திருந்தார்கள். அந்த இடத்தை யூதாஸ் நன்கு அறிந்திருந்தான். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு அடிக்கடி ஜெபத்துக்கு அங்கே போயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனாக இருந்த யூதாசும் போயிருந்தான். அந்த இடத்தை யூதாசும் அறிந்திருந்தான். அப்போது இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு அந்த ஜனத்தை அவன் தான் அடைத்து கொண்டு இந்த இடத்துக்கு வந்தான். நீங்கள் இதே 18ஆம் அதிகாரம் யோவான் 1-2 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீஷருடனே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. அதிலே அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள். இயேசு தம்முடைய சீஷருடனே கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடினால் அவரை காட்டி கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான். ஆகவே அந்த இடத்தை நன்கு அறிந்திருந்த யூதாஸ் அந்த போர் சேவகரோடு, பிரதான ஆசாரிய சேவகரோடு கூட அங்கே வந்து இயேசுவை கைது செய்வதற்கு அவன் மூல காரணமாக இருந்தான். அவர்கள் மத்தியில் அவன் நின்று கொண்டிருந்தான். அப்படி யோவானிங்க சொல்கிறார். இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணுங்க. அவர்கள் கைது செய்ய வந்த பொழுது ஆண்டவர் இயேசுவை தாமாக முன் வந்து தான் அந்த கைது நடவடிக்கைக்கு ஒப்பு கொடுக்கிறார். அவர்கள் வலுக்கட்டாயமாக இயேசுவை கைது செய்யவில்லை. இயேசு தாமாக முன் வந்து அவர்களுக்கு அவர் கைது நடவடிக்கைக்கு ஒப்பு கொடுக்கிறார். ஏனென்றால் அவர்கள் வந்த உடனே ஆண்டவர் இயேசு போய் யாரை தேடுகிறீர்கள் அப்படின்னு கேட்குறாரு. ஏனென்றால் அந்த கெத்செமனே தோட்டம் அந்த நாட்களிலே, அந்த பஸ்கா காலங்களிலே முழு நிலவின் நாட்கள், அது முழு நிலவு தன் ஒளியை வீசி கொண்டிருந்த ஒரு காலம் அது. அங்கே வந்து அந்த மரங்களின் நிழல்கள் அதிகமாக இருந்ததுனால யார் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. ஆகவே அவர்கள் தேடுகிறார்கள். அப்படி தேடும் பொழுது தான் இயேசு தாமாக முன் வந்து யாரை தேடுகிறீர்கள் அப்படின்னு கேட்குறாரு. அந்த சின்ன வெளிச்சத்தில் அடையாளம் தெரியாமல் தேடும் பொழுது ஆண்டவரே போய் கேட்குறார், யாரை தேடுகிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்று சொல்ல, நான் தான் என்று சொல்லி ஆண்டவர் தம்மை அவர்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் கைது செய்வதற்கு இயேசு அவர்களுக்கு உதவி செய்தார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவனுடைய அர்ப்பணிப்பு, அவருடைய தைரியம், ஒப்பு கொடுத்தல் ஆச்சரியமானதுங்க, ஆச்சரியமானது. அவர்களாக வலுக்கட்டாயமாக கைது செய்யவும் இல்லை, இயேசு எதற்கும் பயப்படவும் இல்லை. அவர்கள் கைது செய்வதற்கு இயேசு தாமே உதவி செய்தார் என்பது ஆச்சரியமான ஒன்று. அவர்கள் மத்தியிலே இந்த யூதாசும் நின்று கொண்டிருந்தான் அப்படின்னு சொன்னேன். ஆண்டவர் இயேசு
ஜெபம் பண்ணி அந்த இடத்தை கெத்செமனே தோட்டத்தை புனித இடமாக மாற்றினாருங்க. ஒரு பரிசுத்தமான சுத்தமான இடமா ஜெபத்தினால் புனித இடமாக மாற்றியிருந்தார். ஆனால் இந்த யூதாஸ் அந்த இடத்தை ஒரு போர்க்களமாக மாற்றிட்டான் பாருங்க. போர் சேவரை அடைத்து கொண்டு வந்து இயேசு கைது செய்கிற அந்த காரியத்தில் ஒரு புனித இடமாய் ஜெபித்து மாற்றி வைத்திருந்த இடத்தை போர்க்களமாக மாற்றிட்டாங்க அவன். அதில் துரதிர்ஷ்டம் என்னன்னா, பேதுருவும் அதுக்கு உதவியாக போயிட்டார். பட்டயத்தை உருவி மல்குஸ்க்கு அதை வெட்டினார் பார்த்தீங்கன்னா, அது அவளுக்கு உதவியாக போயிடுச்சுங்க. அவர்களுடைய மாம்ச பலத்தை பயன்படுத்துறது போல் இவரும் பயன்படுத்துகிறார். ஒரு துக்கமான விஷயங்க என்றால், ஜபத்தினால் புனித இடமாக மாற்றப்பட்ட இடத்தை ஒரு போர்க்களமாக யூதாஸ் மாற்றிட்டான். பேதுருவும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒப்பு கொடுத்துட்டார். இன்னும் சொல்லப்போனால், அந்த எதிரிகளின் கைகளிலே ஒரு கூர்மையான ஆயுதம் இருந்தது. ஆயுதத்தோடு தான் வந்தாங்க. நம்ம அதை வாசிக்க கேட்டோம். இயேசு கரத்தில் ஒரு ஆயுதம் இருந்தது. அது கூர்மையான ஆயுதம் அல்ல, மாம்சத்தை கிழிக்கக்கூடிய சேதப்படுத்துகிற ஆயுதம் அல்ல, பிதாவுக்கு ஒப்பு கொடுத்த பாத்திரம் என்கிற ஆயுதம். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உமது சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி பிதாவின் பாத்திரமாகிய பிதாவின் சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்தார். அந்த இடத்துல அந்த பாத்திரத்தை, அர்ப்பணிப்பை, அதுதான் அவருக்கு ஒரு பெரிய ஆயுதமாக இருந்தது. பிதாவுக்கு தன்னை அர்ப்பணித்த ஒப்பு கொடுத்ததே இயேசு கிறிஸ்துவின் பிரதானமான ஆயுதமாக இருந்ததுங்க. ஸ்தோத்திரம். ஆகவே தான் அந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, அந்த இக்கட்டான சூழ்நிலையை இயேசு வெற்றிகரமாக கையாண்டார். எதிரிகளை இயேசு வெற்றிகரமாக கையாண்டார். காரணம் என்னன்னா, ஆண்டவர் பயன்படுத்தின ஆயுதம் அது மாம்சத்தின்படியானது அல்ல, அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய தேவ பலம் உள்ள ஆவிக்குரிய ஆயுதமாகிய அர்ப்பணிப்பு. இன்றைக்கு அது கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று சொன்னால் சோத்திரம், நமது ஆயுதங்கள் மாம்சத்தின்படியானதாக இருக்கப்படாது இல்லைங்களா? மாம்சத்தின்படியாய் செயல்படுறது, கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் அடி தடி ஆக கச்சி கவடா, இது நமது ஆயுதமாக இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய ஆயுதமாக இருக்க வேண்டும். அதை கொண்டு தான் தேவஜனம் ஜெயிக்க முடியும் எந்த சோதனையும் இல்லையா? சோத்திரம். நமது விசுவாசம் அது ஒரு ஆயுதம். சோத்திரம். ஜெபம் அது ஒரு ஆயுதம். பொறுமை நிதானம் அது ஒரு ஆயுதம். இப்படி ஆவிக்குரிய ஆயுதங்களை பயன்படுத்தித்தான் நமக்கு எதிராய் வருகிற சோதனைகள் போராட்டங்களை நாம் ஜெயிக்க முடியுங்க. அதை ஒருபோதும் தேவஜனம் மறக்கவே கூடாது. ஆகவே போராட்டமா பிரச்சனையா, இயேசுவை பாருங்கள், தேவகுமாரனை பாருங்கள். அத்தனை வல்லமை அவருக்கு இருந்தது. ஸ்தோத்திரம். நான் தான் என்று சொன்ன உடனே போய் பின்னிட்டு விழுந்தார்கள் போர் சேவகர்கள். அப்படின்னா அத்தனை வார்த்தைக்கு அத்தனை வல்லமை இருந்ததுங்க. அத்தனை வல்லமையுடைய இயேசு ஒருபோதும் மாம்ச பலத்தையோ ஆயுதத்தை யூஸ் பண்ணலை. ஆவிக்குரிய ஆயுதமாகிய அர்ப்பணிப்பு, ஜெபம், இவைகளை யூஸ் பண்ணி வெற்றி பெற்றார். அந்த சூழ்நிலையை இயேசுநாதர் வெற்றிகரமாக ஹேண்டில் பண்ணாருங்க. இந்த கேட்குற கத்திரி பிள்ளைகளே, உங்கள் சூழ்நிலை எதிராக இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம், உங்களை எப்படியாகிலும் தாக்கிவிடும்படி சூழ்நிலை எதிராக விரோதமாக இருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறான்னு விசுவாசிங்க நீங்கள். சோத்த உங்கள் ஆயுதங்கள் முழுவதும் ஸ்பிரிச்சுவலாக இருக்கட்டும், ஆவிக்குரிய ரீதியில் இருக்கட்டும். சோத்திரம். ஆண்டவரை சார்ந்து ஜெபம் பண்ணி விசுவாசத்தோட பொறுமையை நிதானமாக கையாளுங்க. நிச்சயம் நான் விசுவாசிக்கிற ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய உதவி செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் காரியமெல்லாம் ஜெயமாக இருக்கும். கெத்செமனே தோட்டத்தில் கைது செய்ததுனால இயேசு தோல்வியடையவில்லை, இயேசு வெற்றி பெற்றார் என்பதை நீங்கள் மனசில் வைக்கணும். ஹல்லேலூயா. இதை மனதில் வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது திவ்ய சுபாவத்தினாலே அந்த எதிரான சூழ்நிலை வெற்றி பெற்றார் என்பதை மனதில் வைத்து, அவர் எப்படி வெற்றி பெற்றார், அங்கே அவருடைய திவ்ய சுபாவங்கள் என்ன என்பதை நம்ம இன்றைக்கி தியானம் பண்ணி நாமும் வெற்றி பெற கர்த்தர் உதவி செய்வாராக என்பதை மனதில் வையுங்கள். சோத்திரம். இவர்களை போக விடுங்கள் என்று சொன்ன வார்த்தையை மையமாக இருக்கட்டும். கவனிங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்போது மத்திய 26ஆம் அதிகாரம் 39 கூட உங்களுக்கு நினைப்பூட்டி விட்டு குறிப்பு போகலான்னு நினைக்கிறேன். 26, 39 நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த ஒரு வேத பகுதி. சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே,
இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். இப்படி அர்ப்பணித்த அந்த அர்ப்பணிப்பு என்கிற வல்லமையான ஆவிக்குரிய ஆயுதம், அதை கொண்டு தான் இயேசு வெற்றி பெற்றார். சிலுவைக்கு போனார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வெற்றி வேந்தரானார். சிலுவை பாதை என்பது வெற்றியின் பாதை. கெத்செமனே என்பது வெற்றி பெற்ற இடம். ஆகவே இப்போது கேட்குறவங்க, நீங்கள் சூழ்நிலையை, எதிரிகளை வெற்றி பெற முடியும். தேவை ஆவிக்குரிய ஆயுதங்கள். சரிங்க, இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்தில் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட 3 அந்த திவ்ய சுபாவங்களை தியானிக்கலாம். அந்த சுபாவம் நமக்கு இருக்குமென்னா நாமும் வெற்றி பெற முடியுங்க. சரி, என்ன சுபாவங்க? முதல் சுபாவம் இயேசுவின் தைரியம். இயேசு கிறிஸ்துவின் தைரியம். 18:4, யோவான் 18:4. இயேசு தமக்கு நேரிடப் போகிறது எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். இயேசு கிறிஸ்து கைது செய்ய வந்த அந்த போர்ச்சவர் கூட்டம் அவர்களுக்கு தாமே முன்வந்து யாரை தேடுகிறீர்கள் என்று சொல்லி அர்ப்பணித்தார்னா, இயேசு கிறிஸ்துவின் தைரியங்கிறது ஆச்சரியமானதுங்க. ஒரு பக்தன் விதமாக சொன்னார், யூதாசுக்கு ஜனங்களின் எண்ணிக்கை, நம்பர்ஸ், அதுதான் பலம். பேதுருவுக்கு தன் புயமே பலமாக இருந்தது. ஆகத்தான் ஒரு பட்டையை தேர்த்து வெட்டினா இருப்பாருங்க. பேதுருவுக்கு தன் புயமே பலமாக அவர் கையில் எடுத்தாருங்க. அண்ணா காய்பாவுக்கு அவர்கள் பதவி தான் பலம். நல்லா கவனிக்கிறீங்க. யூதாசுக்கு ஏராளமான ஜனங்கள் வந்த அந்த ஜனக்கூட்டம், அந்த எண்ணிக்கை தான் பலம். பேதுருவுக்கு புயபலம், அண்ணா காய்பாவுக்கு பதவி பலம். ஆனால் இயேசுவுக்கு புயபலமோ பதவி பலமோ எண்ணிக்கை பலமா அல்ல, அர்ப்பணிப்பே அவரது பலன். பிதாவுக்கு தம்மை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து அர்ப்பணித்தாரே, பிதாவை அதிகமாக நேசித்தாரே. ஆக அன்பும் அர்ப்பணிப்பும் தாங்க இயேசு கிறிஸ்துவின் பலம். இன்றைக்கு இது கேட்குற கத்திரி பிள்ளைகளே, சோத்திரம், ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு எதையும் நீங்கள் சோத்திரம் உங்கள் மாம்ச பலத்தில் ஜெயிச்சிடலான்னு நினைக்காதீங்க. இயேசு கிறிஸ்து அதிகாரத்தினால் எதையும் ஜெயிக்கவில்லை. இந்த உலகத்தில் இன்றைக்கும் உலகத்தை ரட்சிக்கிறார் என்று சொன்னால் அவர் அதிகாரத்தினால், அன்பினால், பிதாவுக்கு தன் அர்ப்பணித்த அர்ப்பணிப்பினால். அதுதாங்க நம்ம ரொம்ப முக்கியம் நமக்கு. ஆகவே எதையும் அன்பினால் சாதிக்க பாருங்க. அந்த அன்பினால் கொண்ட தைரியம் தான் அங்கே வெற்றி பெற முடியும். கவனிக்கணும் நீங்கள். ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டோடைய தைரியத்தை பார்த்தீங்கன்னா, யாரை தேடுகிறீர்கள் அப்படின்னு கேட்குற. இப்போ மறுபடியும் வாசிங்க பாரு அந்த பகுதியை. தமக்கு நேரிட போகிறதை எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி யாரை தேடுகிறீர்கள் என்றார். அடுத்த வசனமும், அவர்கள் பிரதியுத்தரமாக, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்று சொன்ன உடனே அடுத்த வசனம் பாருங்க. நான் தான் என்று அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை கைது செய்யும்படி வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் தாமாக முன் வந்து கேட்கிறார், யாரை தேடுகிறீர்கள்? நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்று சொன்னார்கள். அதற்கு இயேசு, நான் தான் அப்படி சொன்னார்கள். நான் தான் என்று சொன்ன உடனே அந்த போர் வீரர்கள் அவர்கள் பின்னிட்டு விழுந்தார்கள். அப்படி நம்ம பார்க்குறோம். என்னங்க அது? அவர்கள் யாருன்னு கேட்டால் ரோமானிய போர்ச்சவர்கள், தேவாலயத்துடைய போர்ச்சவர்கள், அத்தனை பலசாலிகள், முறைப்படி யுத்த பயிற்சியை பெற்ற பலசாலிகள். 1000 அதிகமான மக்கள் வந்திருக்கிறார்கள், இராணுவர் வந்திருக்கிறார்கள். நான் தான் என்று சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு விழுந்தார்கள். 2 முறை விழுந்தாங்க என்றால் ஆண்டோடைய அந்த வார்த்தைக்கு எத்தனை வல்லமை இருக்கு பாரு. கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் தான். நீங்கள் சுவிசேஷங்களை பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை அடிக்கடி கர்த்தர் பயன்படுத்துவாருங்க. அந்த வார்த்தைக்கு நசரேயனாகிய இயேசு நான் தான் என்று அந்த திருநாமத்தை சொல்லி, அந்த நாமத்துக்குரியவர் நான் தான் என்று சொன்ன உடனே
அந்த வல்லமையினாலே அவர்கள் பின்னிட்டு விழுந்தார்கள் என்றால் இயேசு கிறிஸ்து புறப்பட்ட அந்த வல்லமை ஆச்சரியமானது. அத்தனை பெரிய வல்லமை இருந்ததுனால சோத்திரம், அவர் ஒப்பு கொடுக்காவட்டா அவர்கள் கைது செய்திருக்கவே முடியாதுங்க. அவரே ஒப்பு கொடுத்தாலும் கைது செய்ய முடியுது. அந்த அளவுக்கு வல்லமை அவருக்கு இருந்தது. அவர் வார்த்தைக்கு அந்த வல்லமை இருப்பது. நான் தான். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க. மோசே கேட்குறார், ஆண்டவரே அந்த தேவனுடைய பேர் என்ன என்று அவர்கள் கேட்டால் நான் என்ன சொல்கிறது? அதுக்கு அவர் சொல்கிறார், நான் இருக்கிறேன்னு போய் சொல்லு அப்படின்னு. வாசிக்கலாமா? யாத்திராகமம் 3:14 வாசிங்களேன். 3:14. அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்று சொல்றார். இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் தான். ஆதியிலேயே அந்த வல்லமை வெளிப்பட்டிருக்கிறது. அந்த வல்லமைத்தான் இஸ்ரவேல் ஜனத்தை ரிலீஸ் பண்ணது எகிப்து தேசத்திலிருந்து. இப்போ அந்த வார்த்தை தான் பயன்படுத்துகிறார், நான் தான். நீங்கள் இதே யோவான் சுவிசேஷத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்தின இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். 8ஆம் அதிகாரம் 58 வாசிக்கும் பார்க்கலாம். 8:58. அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று சொன்னால், யாத்திரா 3:14 சொல்லப்பட்ட அந்த வார்த்தை தான் இங்கே பயன்படுத்துகிறாரு. நான் இருக்கிறவராக இருக்கிறேன்னு சொன்னார் பாருங்க, அதை இங்கே பயன்படுத்துகிறார். ஆபிரகாமுக்கு முன்னமே நான் இருக்கிறேன். அந்த வார்த்தைக்கு அத்தனை வல்லமை இருக்கிறது. இந்த கேட்குற கத்திரி பிள்ளைகளே, ஆண்டுடைய வல்லமை, அவருடைய தைரியத்தை நம்ம கொஞ்சம் தியானம் பண்ணா கேட்கும்போது நமக்கு ஒரு புதிய பலன் உண்டாகுங்க. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு ஏதோ சிலுவைக்கு போனதுனால பலகீனமானவர், தோல்வி அடைஞ்சவர்னு பேசுகிறாங்களே. கவனிக்கணுங்க, அதனுடைய அர்த்தம் என்ன? வாசிங்க பார்க்கலாம். 8ஆம் அதிகாரம் 24, 28. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். நானே அவர். பார்த்தீங்களா? 28வது வசனம். ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். நான் தான் என்ற வார்த்தையை அதிகாரத்தோடு பயன்படுத்துகிறார், தைரியத்தோடு பயன்படுத்துகிறார். அந்த வார்த்தைக்கு அத்தனை வல்லமை இருக்கிறது. ஆகவே தான் நான் தான் சொன்ன உடனே போர் சேவர் அத்தனை பேரும் பின்னிட்டு விழுந்தார்கள். சொல்லப்போனால் இந்த வார்த்தை வந்த உடனே அவர்கள் அத்தனை பேர் பலனற்று போய்விட்டார்கள், வல்லமையை இழந்து விட்டார்கள். அத்தனை வல்லமையானது ஆண்டவரின் வார்த்தை. நான் தான். அவரால் இயேசுவை பிடிக்க முடியவில்லை. இயேசுதாமே அவர்களுக்கு ஒப்பு கொடுத்தார். பார்த்தீங்களா? இல்லைன்னா கைது செய்திருக்க முடியாது. அத்தனை வல்லமையின் தைரியம் கொண்டவர் ஆண்டவர் இயேசு. நாம் ஆராதிக்கிற இயேசுக்கு அத்தனை வல்லமை இருக்கிறது. அவர் வார்த்தைக்கு இருக்கிற வல்லமை இங்கே பார்க்குற, சொன்ன உடனே பின்னிட்டு விழுந்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குங்க. சோத்திரம். நம்ம ஆண்டவருடைய வல்லமை தியானம் பண்ணி தேவ ஜனம் பலன் அடையணும். ஆண்டவருடைய வல்லமை தைரியத்தை கேட்க நமக்கு பலன் உண்டாகும். ஸ்தோத்திரம். ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவின் திவ்ய சுபாவங்கள், அவருடைய தைரியம், இதெல்லாம் தியானம் பண்ணணும் நம்ம. ஸ்தோத்திரம். இது கேட்குற கத்திரி பிள்ளைகளே, இது நல்லா கேளுங்க. கேட்கும் பொழுது ஸ்தோத்திரம், அந்த வல்லமை உங்களுக்குள்ள கிரியை செய்யும். எந்த ஒரு தோல்வி ஜெயமாய் மாற்ற முடியும். நீ வெட்கப்பட்டு போனதை உங்க ஜெயிக்க முடியும். நீங்கள் ஸ்தோத்திரம், பயப்படாதீங்க. உங்கள் பலகீனத்தை அவரது பலம் பூர்ணமாக விழும். கேட்கும் பொழுது கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்வாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டு வார்த்தையின் வல்லமை பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமிப்பாக இருக்குங்க. நமக்கு சிருஷ்டிப்பின் நாட்கள்லேயே அதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 3வது வசனம், 6வது வசனம், 9வது வசனம், 11வது வசனம், 14வது வசனம், 20வது வசனம், 24, 26 இதெல்லாம் என்ன சொல்லுது? ஸ்தோத்திரம், அவர் பேசின உடனே வானங்களும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டது.
பார்த்தீங்களா? அவர் வார்த்தை பேசி உண்டாக கடவது என்று சொன்ன உடனே அனைத்து உண்டாயிற்று. மிருக ஜீவன்களாகட்டும், ஆகாயத்து பட்சிகளாகட்டும், வான சேனைகள், சூரிய சந்திர நட்சத்திரம் எல்லாம் அவர் வார்த்தை புறப்பட்டு வந்தவுடன் அனைத்தும் வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டதுங்க. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு அத்தனை வல்லமை இருக்கிறது. ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசிங்க, சங்கீதம் 33:6 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். 33:6. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும், கர்த்தருடைய வார்த்தையினால், அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. வார்த்தையினால் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு அத்தனை வல்லமை இருக்கிறதுங்க. நான் இப்போ விசுவாசிக்கிறேன் தேவ ஜனத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை வரும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது உங்கள் வியாதி பலகீனங்கள் விலகி போகும், தோல்வி எல்லாம் ஜெயமாய் மாறும். இழந்து போற எல்லாரும் திரும்ப தருவா. ஆண்டவர் இயேசு அவர் வார்த்தை புறப்பட்ட பொழுதே அநேக சொஸ்தமானார்கள் என்று சுவிசேஷம் நம்ம வாசிக்கிறோம். என்று சொன்னால் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதம் நடக்கும், சரீரத்தில் சுகம் உண்டாகும். ஏனென்றால் ஆண்டவர் வார்த்தை சிருஷ்டிக்கக்கூடிய வார்த்தை. ஸ்தோத்திரம். அத்தனை வல்லமை உள்ளது கர்த்தருடைய வார்த்தை. இந்த கவனிங்க, நிச்சயமாய் உங்கள் சரீரத்தில், வீட்டில், உங்கள் பிரச்சனை மத்தியில் அவர் வல்லமை விளங்கி ஒரு அற்புதத்தை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். ஹல்லேலூயா. உண்மைத்தானே? ஸ்தோத்திரம். நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்க. அதே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14 அவருடைய வார்த்தை வந்த உடனே சாத்தானுக்கு நியாய தீர்ப்பு உண்டாகுது. என்ன சொல்றாரு? வாசிங்க பார்க்கலாம். 3:14. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். பாத்தீங்களா? அவர் சொன்னதாங்க. அடுத்த நிமிஷம் சாத்தான் அவன் வயிற்றினால் நகர்ந்து போகிற சபிக்கப்பட்டவனாய் மாறிட்டான். அந்த வார்த்தைக்கு அத்தனை வல்லமை இருக்குதுங்க. அப்படியே நீங்க பாருங்க. நீங்க வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனம் கீழ்ப்படியாமல் எதிர்த்து நின்றார்கள். ஆகவே இதே வனாந்தரத்தை இங்கே சாகவே சாவின்னு சொல்லிட்டார். விளைவு 20 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள் புறப்பட்டார்கள் எகிப்திலிருந்து. யோசுவா காலேபை தவிர 2 பேரை தவிர அத்தனை பேர் வனாந்தரத்தில் முடிந்தார்கள். அத்தனை வார்த்தைக்கு வல்லமை உண்டுங்க. அது நீ என்னாகமத்தில் அந்த வார்த்தை வருது. வாசிக்கலாமா? என்னாகமம் 26:65. வனாந்தரத்தில் சாகவே சாவார்கள் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லியிருந்தார். வனாந்தரத்திலே அவர்கள் சாகவே சாவார்கள். அதன் அடிப்படையில் அத்தனை பேர் 2 பேரை தவிர அத்தனை பேர் செத்தார்கள். நீ உபாகமம் 2-3 அதிகாரத்தை வாசித்து பார்க்கிறீங்க. அண்டு வார்த்தைக்கு அத்தனை வல்லம் இருக்குதுங்க. மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனம் தொடர்ந்து கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ 70 வருஷம் நீ அந்நியரை சேவிப்பீங்க, பாபிலோனுக்கு சிறையில் போன்னு சொல்லிட்டாருங்க. அதன் அடிப்படையில் 70 வருஷம் கீழ்ப்படியாத யூதர்கள் பாபிலோனில் சிறைகளாக கிடந்தார். இதை குறித்து நீங்கள் 2 நாளாகவும் 26-21 அதை பார்க்குறோம். அப்படி மனசில் வச்சுக்கிடுங்க. பார்த்தீங்களா? அவர் சொன்ன வார்த்தை தாங்க. இன்னும் சொல்கிறேன், கடைசி நாட்களிலே ஒரு வார்த்தை ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. ஆண்டவருடைய வாயின் வார்த்தைக்கு எத்தனை வல்லம் இருக்குதுன்னு சொல்லி என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 21 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். 19-21. மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டான்னு சொன்னா இந்த மாம்ச பட்டயத்தை சொல்லலைங்க. சரீரத்தை ஊடுருவி பிளக்கக்கூடிய அந்த பட்டயத்தை சொல்லுங்க. வாயின் வார்த்தைகள், அதை தான் அந்த பட்டயம் சொல்ல. வாயின் வார்த்தைகளினாலே சத்துருக்களோட யுத்தம் பண்ணி அவரை நிர்மூலமாக்குவார் என்று வேதம் திட்டமாக சொல்லுண்டா. இயேசுவின் வார்த்தைக்கு அத்தனை வல்லமை இருக்கிறது. நீ இதே வார்த்தையை வெளிப்படுத்த 1:16, 2:16 வாசித்து பாருங்க. அங்கே இருக்கும். என்றால் கர்த்தருடைய வார்த்தை நான் தான் என்று சொன்ன உடனே எப்பேற்பட்ட பலசாலியும் குப்புற மல்லாக்கா விழுந்தாங்க. அடே அப்பா, நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் விசுவாசிப்போம். இப்புறப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிப்போம். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே
சரீரத்தில் குடும்பத்தில் ஒரு பெரிய வல்லமையை கர்த்தர் விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை புறப்பட்டு வந்து ஒரு வல்லமை புறப்பட்டு வந்து ஸ்தோத்திரம் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள், நீண்ட நாள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த பகுதியை கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசு தமக்கு என்ன நேரிடப் போகிறது என்பதை முன்னமே அறிந்திருந்தார். அறியாமலாம் இல்லை. அங்கே போர் சேவல் வருவார்கள், கைது செய்வார்கள் என்று எல்லாம் அவருக்கு தெரியுங்க. தெரிந்துதான் தாமாக முன் வந்து ஒப்பு கொடுக்கிறார். அந்த வார்த்தை அங்கே இருக்குது பாருங்க. போய் மறுபடியும் யோவான் 18:4 வாசிங்க பார்க்கலாம். 18:4. இயேசு தமக்கு நேரிடப் போகிற எல்லாவற்றையும் அறிந்து பார்த்தீங்களா, எல்லாம் அவருக்கு தெரியுங்க. தெரிந்து தம்மை ஒப்பு கொடுத்தார். மட்டுமல்ல, ஒப்பு கொடுப்பதற்கு முன்பு சீஷர்களை விடுவிக்கும்படி ஆண்டவர் அங்கே கேட்கிறார். இவர்களை போக விடுங்கள், போக விடுங்கள். ஓ, ஆண்டவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், தம் சீசர் மேல் கொண்ட இரக்க அன்பெல்லாம் நினைச்ச ஆச்சரியமா இருக்கு. நான் தான் என்று சொல்லி தமது வல்லமை விளங்க பண்ணி சீசர் அங்கிருந்து விடுவித்தாருங்க. அவர்கள் அங்கிருந்து விடுதலையாகி போனார். அந்த அளவுக்கு ஆண்டவர் மனமூந்து தன்னை ஒப்பு கொடுத்தார். இதே தைரியத்தை பின்னாளிலே அப்போஸ்தலரும் பெற்றிருந்தார்கள். இந்த கெத்செமனேக்கு பிறகு அப்போஸ்தலருக்கும் இதே தைரியம் இருந்தது. ஆண்டவர் இப்போ அவங்க ரிலீஸ் பண்ணி விட்டதுனால அவர்கள் புறப்பட்டு போனார்கள். பெந்தகோஸ்து நாள் என்று பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றார்கள். அபிஷேகத்தை பெற்றவர்கள் இயேசு கிறிஸ்து அதே தைரியத்தை அவர்களும் வெளிப்படுத்தினார்கள். அதான் அபிஷேகம் ரொம்ப முக்கியம் நமக்கு. அதை வாசி அடுத்த குறிப்பு கவனிக்கலாமா? நீங்கள் வேணால் வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் கொஞ்சம் வாசிங்க. 4:13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை கண்டு அவர்கள் படிப்பு அறியாதவர்கள் என்றும் வேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தார்கள் என்று அறிந்து கொண்டார்கள். பார்த்தீங்களா? 19-20 கூட வாசிங்க. பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே. என்ன தைரியம் பாருங்க. சனகரின் சங்கத்துக்கு முன்பு சொல்றாங்க, அவங்க கையில் சகல அதிகாரம் இருக்கிறது. அவங்க முன்பு சொல்றாங்க, கண்டதை கேட்டதை கூட பேசாம இருக்க முடியாது. என்ன தைரியம்! அது இயேசு கிறிஸ்துவின் தைரியம், இயேசு கிறிஸ்துவினால் பெற்றுக்கொண்ட தைரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு அத்தனை வல்லமையான தெய்வம். தைரியமாக பிரச்சனைகளை எதிர்கொண்டு வெற்றி கொண்டார். அந்த பிரச்சனைகளை வெற்றியாய் கையாண்டார். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, நமக்குள்ள இருக்கிற ரத்தம் இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற ரத்தத்தின் வல்லமையினால் உண்டான தைரியம் நமக்கு. ஆகவே நீங்கள் அந்த தைரியத்தை பெறுவீர்கள். தோல்வியை ஜெயமாய் மாற்றுவீர்கள். காரியம் ஜெயமாக இருக்கும். ஆண்டவரை நம்புங்க, விசுவாசிங்க, தைரியமாக இருங்க. பிரச்சனைகள் கண்டு ஓடிவிட நினைக்காதீங்க. ஆண்டவர் பலத்து கொண்டு எதிர்த்து நில்லுங்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் எனக்கு பலனுண்டு சொன்னது போல அந்த பலனை தருவார். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் தைரியம். ரெண்டாவது, இயேசுவின் பொறுமை. இயேசுவின் பொறுமை. யோவான் 18:5. அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவருடனே கூட நின்றான். யூதாசை ஆண்டவர் எப்படி ஹேண்டில் பண்ணார்னு பார்க்கணும். அங்கே தான் இயேசு கிறிஸ்துவின் பொறுமையை நம்ம பார்க்கிறோம். இந்த திரளான கைது செய்ய முடியும் அந்த போர்ச்சவர் கூட்டம் இருக்காங்களே, அவரை அழைத்து கொண்டு வந்ததே யூதாஸ் தான். அவனுக்கு தான் அந்த இடம் தெரியும், நம்ம பார்த்தோம். அவன் தான் அழைத்து கொண்டு வந்தான். அவர்கள் மத்தியிலே இப்பொழுது அவன் நிற்கிறான்.
அவனை பார்த்து ஆண்டவர் எப்படி அவனை டீல் பண்ணார் பாரு. அங்கே தான் இயேசு கிறிஸ்து பொறுமை பார்க்குறோம். நாம இருந்தால் என்ன நடக்கும்? 3 வருஷம் கூட இருந்து அற்புத அடையாளை கண்டவன், உண்டு உறங்கினவன், கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்த்தவன், அற்புதத்தை ருசி பார்த்தவன், சீஷராக இருந்தவன், இப்பொழுது அவனே எதிரணியில் அவர்கள் மத்தியில் எதிராளியாக வந்து நிற்கிறான்னா நம்ம உணர்வுகள் எப்படி இருக்கும் பாரு. ஆனால் இயேசு அந்த சூழ்நிலையில் எப்படி டீல் பண்ணான்றது ஆச்சரியமான ஒன்று. கவனிக்க நம்ம அங்கே தான் இயேசு கிறிஸ்துவின் பொறுமையை குறித்து நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம வாசிக்க கேட்டோம், நான் தான் என்று சொன்ன உடனே எல்லாரும் அவர்கள் பின்னிட்டு விழுந்தார்கள். இப்போ யோவான் மட்டும் இந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. என்னன்னா, யூதாசும் அவனோடு கூடனே நின்றான் என்று யோவான் யூஸ் பண்ணுறார். அது விசேஷமான ஒரு குறிப்பு. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த கூட்டத்தோடு யூதாஸ் நின்றான் என்றால் அவர்களெல்லாம் விழுந்தான் என்றால் யூதாசும் விழுந்தான், அவனும் விழுந்தாங்க. ஆச்சரியமான ஒன்று. அந்த போர் சேவகர்கள், எதிராளிகள் இயேசுவின் வார்த்தை கேட்டு பலனற்று போயிருந்து விழுந்தவர்கள் மத்தியில் இவனும் விழுந்தான் என்றால் இவனும் பலனற்றவனாய், உபயோகமற்றவனாய், சத்துவமற்றவனாய் போய்விட்டான். இயேசுவை விட்டு, இயேசுடைய அவருடைய ஐக்கியத்தை விட்டு வெளியே போன ஒரு தேவ பிள்ளைகள் ஒன்றுத்துக்கு உதவ மாட்டாங்கன்றதுக்கு அடையாளங்க. இந்த கேட்குற கத்தரி பிள்ளைகளே, ஆண்டோட ஸ்தானத்தை விட்டு, அவர் வைத்த இடத்தை விட்டு, ஐக்கியத்தை விட்டு, சபையை விட்டு நீங்கள் வெளியே போனால் ஒன்றுத்துக்கு யூஸ் ஆக மாட்டீங்க, யூஸ்லெஸ்ஸாக போயிடுவீங்க. வாலிப சகோதர சகோதரி நல்லா கவனிக்கணும். இவனும் சேர்ந்து விழுந்தான். துக்கமான விஷயங்க அது. ஒரு சீசனாக இருந்து ஆண்டவர் சார்பில் நின்று சாதிக்க வேண்டிய ஒரு பலசாலியாக இருக்க வேண்டியவன் பலனற்று போய் விழுந்தான். ஸ்தோத்திரம். அவன் அங்கே வருவான் என்று ஆண்டவருக்கு தெரியுங்க. இவன் அங்கே இருப்பது ஆண்டவருக்கு ஒன்றும் ஆச்சரியமான விஷயம் கிடையாது. அவன் அங்கே வருவான் என்று ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஏனென்றால் யூதாஸின் சுபாவம் தெரியுங்க. யூதாஸ் அவன் தான் காட்டி கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். உங்களில் ஒருவன் பிசாசாக இருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறாருங்க. ஆகவே அவன் அங்கே வருவான், காட்டி கொடுப்பான் என்பதில் ஆண்டவருக்கு எந்த ஆச்சரியமும் அல்ல, திகிலும் அல்ல. ஆகவே தான் பொறுமையாக டீல் பண்ணுறாரு. அவன் வருவான், அவன் இன்னாரு இப்படிப்பட்டவன் தெரியுங்க அவருக்கு. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் 67 சில வார்த்தை வாசி பார்க்கலாம். 6:67. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். சீமான் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றார். இயேசு அவளை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசா இருக்கிறான். உங்களுக்கு ஒருவன் பிசாசானா இருக்கிறான். அப்போ யூதாசன் நல்லாவே ஆண்டவருக்கு தெரியும். அவன் பிசாசாவே போயிட்டான்னு தெரியும், காட்டி கொடுப்பான்னு தெரியும், கெத்செமனேக்கு வருவான்னு தெரியும். அந்த இடத்தை அவன் ஏற்கனவே அறிந்திருந்தான். ஆகவே வருவான்னு ஆண்டவருக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்ச வந்து நின்றதுனால ஆண்டவருக்கு ஒன்றும் ஆச்சரியம் கிடையாதுங்க. ஆகவே பொறுமையாக டீல் பண்ணுறார். இன்னும் சொல்ல போனால் அடுத்த சில சுவிசேஷன் வாசித்து பாருங்க. சிநேகிதனே, என்னத்துக்கு வந்திருக்கிறா அப்படின்னு கேட்பார். எத்தனை பொறுமை, ஆண்டவருடைய பொறுமை. தேவ ஜனம் சில நேரங்களிலே அவருக்கு விரோதமாக செயல்படும் பொழுது, எதிராக இருக்கும் பொழுது ஆண்டவர் முடித்து எத்தனை பொறுமையாக இருக்கிறாரு. இந்த கேட்குற கத்தரி பிள்ளைகளே, ஒரு காலத்தில் நல்ல ஐக்கியத்தில் இருந்து இப்போ ஐக்கியத்துட்டு விலகி ஒருவேளை கர்த்தருக்கு எதிராகவே நின்றாலும் அவர் நம்ம விஷயத்தில் இன்னும் பொறுமையாக இருக்கிறாரு. வாலிப தம்பி தங்கச்சி ஸ்தோத்திரம், நீங்கள் இன்னும் எதிர்த்து நின்றாலும் விட்டு விலகினாலும் கூட அவர் உங்கள் விஷயத்தை பொறுமையாக இருக்கிறார். ஆகவே தான் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க, காரியங்கள் நடக்குது. ஆகவே நீங்கள் பலசாலி நினைக்காதீங்க. கவனிக்கணும், இயேசு கிறிஸ்துவின் பொறுமை. நமது அக்கிரமங்களுக்கு தக்கதாக செய்யாதவர் இல்லையா, பாவங்களுக்கு தக்கதாக செய்யாதவர், அக்கிரமத்தை சரிகட்டாதவர், சோத்திரம், மண்ணென்று நினைவு கூறுகிறவர், மாம்சந்தான் நினைவு கூர்ந்து அவர் கோபம் 1 நிமிஷம், தயவோ நீடிய வாழ்வு,
அத்தனை பொறுமையான தெய்வம். இன்றைக்கும் பொறுமையாக இருக்கிறாருன்னா உங்கள் பலத்தில் ஒன்றும் நடக்கலை, இவ்வளோ காரியம் செஞ்சு ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லி ஒருபோதும் தேவஜனம் அது கேட்குறவங்க ஸ்தோத்திரம் பிடரிய தூக்கப்படாது. கவனிக்கணும் நீங்கள். ஸோ துணிகரம் கொள்ளக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் பொறுமை. இப்போ வந்து நின்னான், ஆண்டவர் விட்டுட்டார். ஏன் விட்டார்னா அவன் பாவம் அவனை பின்தொடர்னு அவருக்கு தெரியுங்க. காட்டி கொடுத்து விளைவான் 4 கொண்டு சாவான்னு தெரியும் அவருக்கு. இதை கேட்கும் பொழுது நமக்கும் ஒரு எச்சரிப்பு சத்தங்க. அது கவனமாக இருக்கணும். பாவம் விட்டுறாது. இங்கேருந்து போனானா போனவன் மனதில் வாதிக்கப்பட்டான். பெற்றுக்கொண்ட 30 வெள்ளிக்காசு கொண்டு போய் தேவாலயத்தில் எரிந்து விட்டு 4 கொண்டு செத்தான். குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்று சொல்லி 4 கொண்டு செத்தான். பாவம் அவனை தொடர்ந்து பிடிக்கும்னு தெரியுங்க அவருக்கு. மனம் திரும்பி இருந்தால் பேதுரு போல மீட்டு எடுத்திருப்பார். பேதுரு மறுதளித்து உண்மைத்தான். ஆனால் வெளியே போய் மனம் கசந்து அழுதான். ஆண்டவர் தூக்கி எடுத்தார், மன்னித்து தூக்கி எடுத்து நல்ல பிரதான சேஷனாக்கி சபைகளை கட்ட தலைவராக பயன்படுத்தினார் பாருங்க. இவன் மன வருத்தம் அடைந்தான், மனம் திரும்பவில்லை. ஆகவே இது கேட்குற வாலிப பிள்ளைகள், மன வருத்தம் அல்ல, மனம் திரும்புதல். ஆண்டவர் பொறுமையாக இருக்கான்னு சொல்லி துணிகரம் கொள்ளக்கூடாது. இது கேட்கும் பொழுதே நீ திரும்பணும், மனம் திரும்பணும். யாராக இருக்கட்டுங்க, திரும்பி மறுபடியும் வாங்க, கல்வாரிக்கு வாங்க, ஆண்டவர் காலை பிடிங்க, இரத்தத்தால் கழுப்பட ஒப்பு கொடுங்க, தூக்கி எடுப்பார். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். யூதாஸின் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி சொல்லுவேன், நாம் பாவத்தை மறந்தாலும் பாவம் நம்ம மறக்காது. ஒரு நாளைக்கு விவரமாக அது பாவத்தை குறித்து பேசலாம். ஆனாலும் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். என்னாகமம் 32:23 வாசிங்க பார்க்கலாம். 32:23. நீங்கள் இப்படி செய்யாமற் போனால் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாயிருங்கள். பாவத்தின் சுபாவங்க. பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். பாவம் தொடர்ந்து பிடிக்கும். பாவம் இரும்பு எழுத்து ஆணினால் எழுதப்பட்டிருக்கும். இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைங்க. ஸ்தோத்திரம். ஆகவே தேவஜனம் கவனமாக இருங்க. ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறதுனால துணிகரம் கொள்ளக்கூடாது. அந்த பொறுமையை அசட்டை பண்ணக்கூடாது. மனம் திரும்பி பேதுருவை போல வாங்க, கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க, யூதாஸுக்கு எப்படி டீல் பண்ணான்னு சொல்லிட்டு வரேன். யூதாஸுக்கு ஆண்டவர் காண்பித்த இரக்கமல் ஆச்சரியமானதுங்க. அந்த கடைசி ராபோஜனத்தின் பொழுது, கெத்செமனே போவதற்கு முன்பு கடைசி ராபோஜனத்தின் பொழுது ஆண்டவர் யூதாஸோடு எப்படியெல்லாம் நடந்துகிறார் பாருங்க. அவனை எப்படி நடத்துகிறார் பாருங்க. அவன் மனம் உடைந்து நொறுங்கி மனம் திரும்பி இருக்கணும். இருதயத்தை கடினப்படுத்தினா 4 கொண்டு செத்தான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் யோவான் 13ஆம் அதிகாரம் 23 கொஞ்சம் அப்படியே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, யோவான் 13:23 அந்த ராபோஜன பந்தியில் வலது பக்கம் யோவான் இருக்கிறான். ஆனால் மார்பிலே சாய்ந்து கொண்டு தான் பார்க்குறான். வாசிக்கலாமா? 13:23. அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். அப்போ யோவான் வலது பக்கத்தில் இருந்து மார்பிலே சாய்ந்து கொண்டிருக்கிறான். யூதாஸ் காரியோத் இடது பக்கம் இருக்கிறாங்க. ஆகவே தான் துணிக்கையை தோய்த்து ஆண்டவர் அவன் கரத்தில் கொடுத்தார். 13:26. இயேசு பிரதித்திரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்துக்கு கொடுத்தார். இடது பக்கம் அவன் இருக்கிறான்னா கர்த்தர் அவனை இடது பக்கம் உட்கார வைத்து ஒரு நல்ல கனத்துக்குரிய ஸ்தானத்தை கொடுத்தாருங்க. பிளேஸ் ஆஃப் ஹானர். அப்படித்தாங்க யூதாஸ் வைக்கிறான். அவன் காட்டி கொடுப்பான்னு தெரியும் அவருக்கு. கெத்செமனேக்கு வருவான்னு தெரியும் அவனுக்கு. அவன் துரோகம் பண்ணுவான்னு தெரியும் அவனுக்கு. துரோகம் மொத்தத்தை நான் காட்டி கொடுப்பான்னு தெரியும். எல்லாம் தெரிந்தோம். அதான் எல்லாவற்றையும் அறிந்திருந்தான்னு பார்க்குறோம். அறிந்திருந்தோம் அவனை இன்னும் கூட அன்பு பாராட்டுறாருங்க. இடது பக்கத்தில் உட்கார வைத்து துணிக்கி தோய்த்து கொடுத்தா. இதனுடைய இன்னொரு சரித்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாரம்பரியம் இப்படி இடது பக்கத்தை உட்கார வைத்து துணிக்கி தோய்த்து கொடுப்பது என்பது விசேஷித்த ஒரு விருந்தாளிக்கு செய்கிற கனமாக இது என்றால், காட்டி கொடுக்க போகிறவனை உட்கார வைத்து விருந்தாளி என்கிற விசேஷ ஸ்தானத்தை கொடுத்து கனம் பண்ணினா அப்போ கூட அவன் இருதயம் நொறுங்கலுங்க. அவ்வளோ இருதய கடினம். விளைவு
நான்கு கொண்டு செத்தான். ஓ, ஆண்டவர் கொடுத்த இந்த அற்புதமான ஸ்தானத்தை காலால் உதைச்சிட்டு இப்போ தோட்டத்தில் சத்துருக்களோடு வந்து நிற்கிறான் பாருங்க. அவனை பார்க்கும்போது அப்பாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? என்ன பொறுமை! அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம வைத்த ஸ்தானம் என்ன? எவ்வளவா நம்ம கனம் பண்ணி வச்சிருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறோம்? யோசிக்கணும். அருமையான சகோதரனே, சகோதரி, ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம், இன்றைக்கி எப்படி இருக்கிறோம்? இவ்வளோ அருமையான ஸ்தானத்தை வைத்து ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்து ஒரு திருச்சபையில் அங்கமாக வைத்து பரிசுத்தவான்களை ஐக்கியத்தை கொடுத்து பரலோகத்துக்குரிய மக்களாய், நித்தியஜனுக்குரிய மக்களாய் தெரிந்து கொண்டு நம்ம தலையில் முடியெல்லாம் என்ன பண்ணி சொல்வது போல பாதுகாப்பை கொடுத்து எவ்வளோ ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார் என்றால், அந்த கனத்துக்குரிய ஸ்தானத்தை பெற்ற நாம் என்ன செய்கிறோம்? யூதாசை போல உதாசீனம் பண்ணி எதிரிகளோடு வந்து நிற்கிறோமா? அல்லது அர்ப்பணித்து ஆண்டவருக்கு பாதத்தில் விழுந்து கடைசி வர கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்குறோமா? கவனிக்கணுங்க, இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாசை போல அந்த ஸ்தானத்தை, கர்த்தர் கொடுத்த கனத்துக்குரிய ஸ்தானத்தை இங்கே இருக்கிற யாரும் எழுந்து போகக்கூடாது. கவனியுங்கள், சோத்திரம், பயப்படாதிருங்கள். சிநேகிதனேன்னு சொல்லி தான் அங்கேயும் ஆண்டவர் அவனை அழைத்து யூதாஸை ஹேண்டில் பண்ணுறாரு. அதற்கு நீடிய பொறுமை ஆண்டவரிடத்தில் இருந்தது. நீங்கள் மற்ற 26-50 ரெஃபரன்ஸை வச்சு வாசித்து பாருங்கள். சிநேகிதனே என்னத்துக்கு வந்திருக்காருன்னு கேட்பாருங்க. ஒரு குறிப்பை சொல்லி அடுத்த குறிப்பை கவனிக்கணும். இதை கவனிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு யூதாஸ் வருவான் என்று ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அதை வாசம் யோவான் 18:1-2 வசனத்தில். ஆண்டவர் ஜெபிக்கிற இடம்னு அவனுக்கு தெரியும். அவர் ஜெபிப்பதற்கு அடிக்கடி போயிருந்தார், அவனும் வந்திருந்தான். அந்த கெத்செமனே தோட்டம் இயேசு ஜெபம் பண்ணுகிற இடம் என்று அறிந்திருந்தான். அங்கே வந்து தாங்க காட்டி கொடு, ஜெபிக்கிற இடத்துல வந்து எஜமானனை காட்டி கொடுத்தான் என்று சொன்னால் கவனிக்கணும். ஜெபிக்கிற இடத்துல நாம் அது இருதயம் எப்போவுமே புதுப்பிக்கப்படணுங்க. ஜெபம் பண்ணுற இடத்துல ஜெபம் பண்ணும் பொழுது நமது இருதயம் புதுப்பிக்க, ரெனியூல் ஆகணும். பழையவர்கள் ஒழிஞ்சு போகணும், புதுசாகணும். ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்க வேண்டிய அர்ப்பணித்து ஒரு புதிய மனுஷனாக இருக்கணுங்க. அதுதாங்க ஜெபம். பழைய பாவம், சுபாவம், கசப்பு, வெறுப்பு எல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணால் என்ன பிரயோஜனங்க? ஆகவே அந்த ஜெபிக்கிற இடம் அது புதுப்பிக்கப்பட வேண்டும். ஜெபிக்கிற இடத்துல நம் இருதயம் பரிசுத்தம் அடையணும். ஆனால் இந்த யூதாசை பாருங்க, ஜெபிக்கிற இடத்தையே கெடுத்துட்டா சார். அவன் துக்கமான விஷயங்க அது. ஒரு சீசன் இப்படி ஆண்டவர் ஜெபித்து பரிசுத்தப்படுத்தின இடத்தை, புனிதப்படுத்தின இடத்தை, நம் இருதயம் புதிதாய் மாற வேண்டிய இடத்தை, நமது இருதயம் பரிசுத்தம் அடைய வேண்டிய இடத்தை, அந்த ஜெபம் பண்ற ஜெப இடத்தை அசுத்தப்படுத்திட்டான் இந்த யூதாஸ். இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தங்க. நமக்கு ஒரு ஜெபிக்கிற இடத்தை, புனிதமான இடத்தை தன் சுயநலத்துக்கு பயன்படுத்திட்டானே. இதுக்கெல்லாம் வியாக்கியானம் வேண்டாம், நீங்களே வியாக்கியானம் பண்ணிக்க வேண்டித்தான். தன் சுயநலத்துக்காக அந்த ஜெபம் பண்ற பரிசுத்தமான இடத்தை தன் சுயநலத்துக்கு பயன்படுத்திட்டான். இன்னும் சொல்ல போனால் இயேசு கிறிஸ்துனுடைய சீசன் என்று அவ்வளோ நெருக்கமாக இருந்தவன், இயேசுவோடு நெருக்கமாக இருந்த அந்த நெருக்கத்தை தப்பாக பயன்படுத்திட்டான் சார் அவன். இன்னைக்கு நடக்குது இல்லை, கிறிஸ்தவன்ற பேரில், ஊழியக்காரன்ற பேரில் எத்தனை அட்டுணி அக்கிரமம் நடக்குது இல்லைங்களா? வேற யூதாஸ் வேற எங்கே இருக்காங்க? நம்மத்தில் தான் யூதாஸ் இன்னைக்கு இருக்கிறான்ல. ஆகது கேட்குறவங்க இந்த இயேசு கிறிஸ்துவின் நெருக்கத்தை தப்பாக பயன்படுத்தி காட்டி கொடுத்த யூதாசை போல் ஆகப்படாது. கிறிஸ்தவன் என்கிற போர்வையை பயன்படுத்தி தப்பிக்க நினைக்கக்கூடாது. ஊழியக்காரங்க போர்வையை பயன்படுத்தி எந்த விதத்திலும் சுயநலமாக எதையும் தேடி அவர் நாமத்தை கெடுக்கக்கூடாது, ஆண்டவர் பேரை கெடுக்கக்கூடாது. நீங்கள் கவனிக்கணுங்க. யூதாஸ் நமக்கெல்லாம் ஒரு எச்சரிப்பின் சத்தமாக இருக்கிறான். ஆகிலும் அவன் அங்கே வருவான்னு அவருக்கு தெரியும், அந்த இடத்தை நன்றாக அறிந்திருக்கிறான்னு தெரியும். எல்லாம் தெரிந்தும் ஆண்டு அந்த இடத்துக்கு வந்து தன்னை அர்ப்பணித்தார் என்றால் அவருடைய நிதானம், அவருடைய பொறுமை,
ஆச்சரியமானது. அதான் யோவான் சொல்றார், யூதாசும் அவருடனே கூட நின்றான். யாரோட? துன்மார்க்கருக்கு, இயேசுவின் எதிராளிகளோடு நின்னான். அவர்களுக்கு தலைவனாக நின்னான். சாத்தான் கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கப்படாது. கவனிக்கணும், சாத்தான் கூட்டத்துக்கு ஆண்டவர் எதிராளிக்கு தலைவனாக இருக்கப்படாது. நீங்கள் உங்கள் கூட்டம் ஒரு சின்ன கூட்டமாக இருந்தாலும் சரி, நம்ம கூட்டத்துக்கு இயேசுவே தலைவராக இருக்கணும். ஹல்லேலூயா, ஆமே. கவனிக்கணும், ஊழியக்காரன்லாம் கவனிக்கணுங்க. நம்ம யாருக்கு, நம்ம உங்கள் தலைமத்துவம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறீங்க, யாருக்கு கீழே இருக்கீங்க, கவனிக்கணும். அதெல்லாம் இருந்து ஒரு சின்ன ஒரு ஐக்கியமாக இருக்கும், சின்ன சபையாக இருக்கட்டும், கூட்டமாக இருக்கட்டுங்க, நமக்கு தலைவர் இயேசுவாகவே இருக்கட்டும். அவரே நமது தலைவர். ஹல்லேலூயா. அவர் தலைமையின் கீழ் இருக்கிற ஒருவருக்கு ஒரு குறையும் இருக்காது. நமது காரியங்கள்லாம் ஜெயமாக இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் பொறுமை பேசிக்கிட்டே போகலாங்க. ஆண்டோட பொறுமை குறித்து பேசுகிறேன். ஒன்று பார்த்தோம், இயேசுவின் தைரியம். ரெண்டாவது இயேசுவின் பொறுமை. மூன்றாவது இயேசுவின் அன்பு. இயேசுவின் அன்பு. இப்போ 18:8 பிரதான வசந்த வாசிப்போம். இயேசு பிரதித்திரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். இவர்களை போக விடுங்கள். இதுதான் ஆண்டோடைய அன்பு அதிகமாக நம்ம பார்க்குறேங்க. ஏன் இவர்களை போக விடுங்கள் என்று சொல்லி ஒரு பாதுகாப்பை கொடுத்தான்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து தம்மை குறித்து சொல்லும் பொழுது தம்மை யாருன்னு சொல்கிறாருன்னா, நானே நல்ல மேய்ப்பனாக இருக்கிறேன், ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறேன், நான் கூலியால் அல்ல. ஓனாய் வரும்பொழுது ஆடுகளை விட்டு ஓடி போகிற கூலியால் அல்ல, பக்க வழியாக வந்தவர் அல்ல, நானே நல்ல மேய்ப்பன். இயேசுநாதர் சொன்னேன். இயேசுநாதர் நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்க வந்தவர். ஆகவே தான் ஜீவனை கொடுக்கிற ஒரு நல்ல மேய்ப்பனாக இயேசு இந்த இடத்துல ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்று சொல்லி அவர் பாதுகாப்பை கொடுக்குறாருங்க. நீங்கள் யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க பார்க்கலாம். யோவான் 10:12-13. மேய்ப்பனா இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடி போகிறான், ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். பாத்தீங்களா? அப்ப இயேசு நல்ல மேய்ப்பனுங்க. ஆகவே தான் தமது ஆடுகள் அழிந்து போகக்கூடாதுன்னு சொல்றாரு. இவர்களை போக விடுங்கள். ஆண்டவர் தமது வார்த்தையை நிறைவேற்றார். கடைசி வரல யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 11-12 நம்ம வாசிக்கிறோம். நீரே நமக்கு தந்தவர்களை கடைசி வரை பாதுகாத்து கொண்டு வந்து ஜெபம் பண்ணுறாரு. பார்த்தீங்களா? அந்த ஜெபத்தின்படி இந்த கடைசி நேரத்தில் பாதுகாப்பு கொடுக்குறாருங்க. இப்போ யோவான் 17ஆம் அதிகாரம் 11-12 வாசிப்போமா? யோவான் 17:11-12. நான் இனி உலகத்தில் இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். நான் அவர்களுடனே உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டு வந்தேன். அப்புறம் அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் யோவான் 6:39 வாசிங்க. 6:39, 6:40, 6:44, 10:28, 17:12 வாசித்தது இதெல்லாம் பாருங்க. நீர் எனக்கு தந்த ஒருவரை நான் இழந்து போகவில்லை அப்படி சொன்னார். பார்த்துங்க, அந்த வார்த்தை இங்கே அப்படி நிறைவேற்றாருங்க. ஆகவே தான் சொல்கிறேன், இவர்களை போக விடுங்கள். இதெல்லாம் நான் ஒன்றா சொல்லுவேன், கவனிச்சுட்டு பாருங்க. கடைசியில் ஒரு வார்த்தையை சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன். எவ்வளோ முக்கியமான வார்த்தை இதுன்னு சொல்லி என்று ஆண்டவர் தமது சீஷர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை வார்த்தையை நிறைவேற்றினார். இன்னும் சொல்ல போனால் ஸ்தோத்திரம், ஆண்டவர் தமது ஜனத்துக்கு நல்ல பாதுகாப்பு கோட்டையாக இருக்கிறாருங்க. ஆகவே தான் சொல்கிறேன், போக விடுங்கள். இது கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, பயப்படாதீங்க. நமது ஆண்டவர் இயேசு யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் நமக்கு கோட்டையாக இருக்கிறார், அவர் நமக்கு அரணாக இருக்கிறார். ஆபத்து காலத்து அனுகூலமான துணையமாக இருக்கிறார். கர்த்தருடைய நாம நமக்கு பலத்த துருகமாக இருக்கிறது. நீதிமான் அதற்கு ஓடி சுகமாக இருப்பான். அந்த அளவுக்கு கோட்டையாக இருக்கிறார். இது கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, எதை குறித்தும், வியாதி குறித்தோ, வேதனை குறித்தோ, கடன் பிரச்சனை குறித்தோ பயப்படாதீங்க. எதிராளி குறித்தோ, சத்துருவு குறித்தோ பயப்படாதிருங்க. துர்ச்செய்தி குறித்து பயப்படாதீங்க. ஆண்டவரே நமக்கு கோட்டையாக இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் தான் இவர்களை போக விடுங்கள்.
யூதாசை தவிர அத்தனை பேர் பாதுகாக்கப்பட்டார், கடைசி வரலும் உலகத்தை புரட்டி போட்டார்கள் என்றால் ஆண்டவர் நமக்கு நல்ல பாதுகாப்பு. அது மட்டும் இல்லை, இவளை போக விடுங்க ஏன்னு சொன்னார்னா பழைய ஏற்பாட்டு சொல்லப்பட்ட பிரமாணத்தை இயேசு அங்கே நிறைவேற்றார். கெத்செமனே தோட்டத்திலையும் சிலுவைக்கு போக முடியும் தம்மை குறித்து சொல்லப்பட்ட பிரமாணத்தை நிறைவேற்றி தன்னை ஒப்பு கொடுத்தார்னா இயேசு கிறிஸ்துடைய அவருடைய உண்மை உத்தமத்துக்கு அளவே கிடையாது. பழைய ஏற்பாடு என்ன சொல்லிருக்கு? சகரியா 13:7 வாசியம் பார்க்கலாம். சகரியா 13:7. பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மேய்ப்பனை வெட்டுவேன், அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும், ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். பார்த்தீங்களா? இந்த வார்த்தை நிறைவேறும்படி இங்கு ஆண்டவர் பாதுகாக்கிறாருங்க. நீங்கள் இது அப்படியே மத்தேயு யூஸ் பண்ணுவார். மத்தேயு 26:31. 26:31. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரலடைவீர்கள். அப்போ ஒருத்தரும் சேதமாக மாட்டாங்க, அவர்கள் விலகி போவார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தை இங்கே நிறைவேற்றுறாருங்க. இல்லை, மேய்ப்பன் வெட்டப்படணும், ஆடுகள் போய்விடுவார், அவர்களுக்கு பாதிப்பு கிடையாது. ஆகவே தான் தன்னை அர்ப்பணித்தார். தமது சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, இவர்களை போக விடுங்கள். பார்த்தீங்களா? ஆண்டவர் நமக்கு எத்தனை பெரிய கோட்டையா அரணா இருக்கிறார். மார்ட்டின் லூத்தர் ஒரு வார்த்தையை சொல்லுவார் இப்படி. அவர் சொன்ன அருமையான ஒரு வார்த்தைங்க, எ மைட்டி ஃபோர்ட்ரஸ் இஸ் அவர் காட் அப்படி சொல்லுவார். ஆண்டவர் நமது வல்லமையான துருகம் அப்படி சொல்கிறாரு. இதை கேட்குற கத்திரி பிள்ளைகளே சில பயத்தோடு இருக்கலாம், போராட்டத்தோடு இருக்கலாம், சில விஷயத்தில் சந்தேகத்தோடு இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், நமது ஆண்டவர் நம்ம அப்பா இயேசு யாருன்னா நமக்கு பலமான கோட்டையாக இருக்கிறார், அரணாக இருக்கிறார். சோத்தர் கர்த்தர் கைவிட மாட்டா. இவர்களை போக விடுங்கள் சொல்லி பாதுகாத்த தெய்வம் சோத்தர் நம்மையும் பாதுகாப்பார். இந்த சோதனையில் நீங்கள் அடிந்து போக விட மாட்டார். பக்க பலமாக இருந்து பாதுகாத்து இயேசு நடத்துவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஆண்டவருடைய அன்பை குறித்து சில வார்த்தைகளை சொல்லணும். போக விடுங்கள் சொன்னார்னா என்ன அர்த்தம் நீங்கள் கேட்டிங்கன்னா, தனக்கு ஆபத்து வந்தாலும் தமது சீஷர்களுக்கு ஆபத்து வரக்கூடாது. கவனிக்கணும், இயேசு கிறிஸ்துடைய அந்த அன்பு பார்த்தீங்கன்னா ஐயோ ஆச்சரியமானதுங்க. அத்தனை சீஷர் மீது கரிசனை அன்பும் உள்ளவர். தமக்கு ஆபத்து நேரிட்டாலும் என் சீஷர்களுக்கு எந்தவித ஆபத்து வரக்கூடாது. ஆகவே தான் இவர்களை போக விடுங்கள் என்று சொன்னார். இன்னொரு விஷயம், இப்பொழுது அவர்கள் பாடுகளை அனுபவிப்பதற்கு ஆயத்தமாக இல்லை. ஏன் போக சொல்கிறாருன்னா, இந்த சோதனை பாடுகளை அனுபவிப்பதற்கு இப்பொழுது அவர்கள் ஆயத்தமாக இல்லை. நம்ம ஆயத்தமாக இல்லைன்னா ஆண்டவர் ஒரு நாளும் சோதனை அனுமதிக்க மாட்டாருங்க. நாம் ஆயத்தமாக இருக்கும் பொழுது தான் அனுமதிப்பார். ஏனென்றால் 1 Corinthians 10:13 படி திராணிக்கு மீறி சோதிக்காதவர், சோதனைக்கு தப்பும்படி போக்க உண்டு பண்ண அற்புத தெய்வம். நமது பலம் அவருக்கு தெரியும், நமது பலகீனம் அவருக்கு தெரியும். இப்பொழுது இந்த சோதனையை சகிக்கக்கூடிய பலன் அவளுக்கு இல்லை. ஆகவே தான் பாதுகாக்கும்படி சோதனையில் சொல்றார், இவர்களை போக விடுங்கள், போக விடுங்கள். ஆண்டவர் பாருங்க, ஸோ 2 விதமான பாதுகாப்பு கொடுக்குறாரு. ஒரு பரிசுத்தவான் சொல்கிறாரு, ஒன்று ஸ்பிரிச்சுவலி, இன்னொன்று ஃபிசிக்கலி. ஸ்பிரிச்சுவலி என்று சொன்னால் சாத்தானுடைய போராட்டம், அதிலேருந்து பாதுகாக்கிறாரு. ஃபிசிக்கல்னு சொன்னால் சரீர பிரகாரம். இப்போ போங்கன்னு சொல்கிறாருன்னா சரீர பிரகாரமாக எந்த பாதுகாப்பு வரக்கூடாது என்று 2 விதத்தில் பாதுகாப்பு கொடுக்குறார். அவ்வளோ அற்புதமான தெய்வங்க. அதுதாங்க அவருடைய அன்பு. இதை கேட்குற கர்த்தர் பிள்ளைகளே, இதெல்லாம் நமக்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்காக இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாருங்க, ஸ்பிரிச்சுவலி ஃபிசிக்கலி நம்ம பாதுகாப்பு கொடுக்குறார். நல்ல பலத்த கோட்டை ஆண்டவர் இயேசு. பயப்படாதிருங்க. சோத்திரம். பில்லிசுனிய கட்டுகள், மந்திரவாதங்கள், சோத்திரம் ஒன்று உங்களை சேதப்படுத்தாது, ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டான்னு சொல்லியிருக்கார். யாக்கோபு விரோதம் மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு ஒரு குறிச்சோலும் இல்லை. பயப்படாதீங்க. சாத்தானுடைய ஆவிகளுக்கு பில்லிசுனி பயப்படாதீங்க. ஸ்பிரிச்சுவலாக பாதுகாக்கிறவர். ஃபிசிக்கலி வியாதியோ போராட்டமோ ஒன்று அணுகாது. சத்துருக்கள் ஒருபோது உங்களை மேற்கொள்ள முடியாது. 2 விதத்தில் பாதுகாக்கூட அற்புத தெய்வம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆகவே தான் சொல்றாரு, இவர்களை போக விடுங்கள், போக விடுங்கள். இயேசுவோடு சேர்ந்து இவர்களும் மரித்திருக்கலாம், ஆனால் இது அவர் அந்த நேரம் கிடையாது. இப்பொழுது சீசர்கள் மரிக்க வேண்டிய நேரம் அல்ல.
என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு நியமித்த காரியத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறதுங்க. அந்தந்த காலத்தின் அடிப்படையில் தான் அதை அனுமதிப்பார். இப்பொழுது அவர்கள் இங்கிருந்து போக வேண்டியதுதான் தேவசித்தமாக இருந்தது. அவர் சிலுவைக்கு போவதுதான் பிதாவின் சுத்தமாக இருந்தது. ஆகவே தான் சொல்றாரு, போக விடுங்கள், போக விடுங்கள். ஆண்டவர் பாருங்க, சுயநலமில்லாத நல்ல தெய்வம் ஐயா. எனக்கு ஏதாவது ஆனால் பரவாயில்ல, என் சீசர்களுக்கு இப்படி ஆகக்கூடாது. நான் ஆபத்தில் இருந்தாலும் சீசர்கள் ஆபத்தில் சிக்கக்கூடாது. அவர்களுக்கு நான் சிலுவைக்கு போன பிறகு வேறொரு வேலையை வைத்திருக்கிறேன், அந்த வேலையை நிறைவேற்றணும் என்று சேஃப்கார்ட் பண்ணுறாரு. என்ன, உலகமெங்கும் புறப்பட்டு போய் சர்வ சிசுக்கு சுவிசேஷ பிரசிங்கள், இந்த பெரிய ஊழியம் இருக்குது. ஆகவே தாங்க பாதுகாக்கிறாருங்க. சோத்திரம். ஆண்டவர் தமது ஜனத்தை பாதுகாக்கிறாருன்னு சொன்னால் திட்டம் வச்சிருப்பாருங்க நம்ம குறித்து. நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, ஆண்டவர் திட்டம் நிறைவேறுகிறவரை சோத்திரம் உங்கள் ஜீவனை எடுக்க யாராலும் கூடாது. தேவ திட்டத்தின் மையத்தில் இருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் சொல்கிறாருங்க, அந்த திட்டம் நிறைவேறுவரை உங்கள் உயிரை எடுப்பதற்கோ சேதப்படுத்துவதற்கோ வியாதிக்கோ கொள்ளை நோக்கோ பிசாசுக்கோ போராட்டத்துக்கு எந்த மனுஷனுக்கு அதிகாரம் கிடையாது. அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமை தருவார். கடைசி வரை கூட இருந்து காப்பாற்றுவார். உங்கள் தேவ திட்டம் நிறைவேறுமே தவிர, உங்கள் ஓட்டம் ஜெயமாக இருக்குமே தவிர சோத்திரம் பாதியிலே கெடுத்துவிட யாருக்கு அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா சொல்றாரு பாருங்க. சோத்திரம், இவர்களை போக விடுங்கள். ஓ, நான் எவ்வளோ சொல்லட்டேன் இன்னும். இவர்களை போக விடுங்கள்னா இன்னொரு வார்த்தை வாசிக்கலாமா? யோவான் 10:28 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். 10:28. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறிக்க முடியாது. அந்த வார்த்தையை ஆண்ட ப்ரூஃப் பண்றாருங்க. இங்க என் கையிலிருந்து ஒருவனும் உங்களை பறித்து கொள்ள முடியாது. தமது ஜனத்தை யாராலும் அழிக்க முடியாது. இப்படி ஒரு ஆறுதலான வார்த்தை கத்து கொடுத்திருக்கிற இதற்காகவே கோடி கோடி நன்றி செலுத்தணுங்க. இவர்களை போக விடுங்கள்னா நமக்கு சொல்லப்பட்ட ஆறுதலான வார்த்தை, ஆறுதலான வார்த்தை என்று சொன்னால், நாம் அவர் கரத்தில் இருக்கிறோம், நமது ஜீவன் அவர் கரத்தில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒருவரும் அவர் சித்தம் இல்லாமல் பிரித்து கொள்ள முடியாது. ஸ்தோத்திரம். நமது தலையில் முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒன்றாகிலும் சித்தம் இல்லாமல் கீழே விழாது. ஆகவே வியாதி குறித்து, போராட்டங்களை குறித்து, பில்லி சூனியல் குறித்து பயப்படாதிருங்க, தைரியமாக இருங்க. சோத்திரம். அன்பான தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார், நம்ம நடத்துவா. நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டு கர்த்தர் முன்பாக உத்தமமாக இருக்கணும். இருந்துட்டா கடைசி வரை பாதுகாப்பார், பலமான கோட்டையாக இருப்பார். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஆமென். இன்னொரு வார்த்தையும் மனசில் வச்சுக்கிடணும். ஸ்தோத்திரம். நமக்கு பிரச்சனை வந்தால் பரவாயில்ல, நாம் அடுத்தவங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது என்று அடுத்தவர்களுக்காகவே வாழ்ந்தவர் இயேசு. ரோமர் 15:3 வாசித்து ஜெபம் பண்ணுவோம். 15:3. கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுக்காருடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். பார்த்தீங்களா? எல்லாம் ஒட்டு மொத்தமாக அந்த வசனத்தில் வந்துருச்சு பாருங்க. கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடாமல் அநேக பிரயோஜனத்துக்காக வாழ்ந்தவர், அடுத்தவருக்காக பாவிகளுக்காக ஜீவனை கொடுத்தவர், தம்மையே அர்ப்பணித்த தெய்வம். அங்கேருந்து கைது செய்யப்பட்டு சிலுவைக்கு போனார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு நமக்கு உலக ரட்சகராகி இன்றைக்கு நமக்கு நல்ல பக்கபலம் பாதுகாப்பாக இருக்கிறாருன்னா இயேசுவின் அன்பு ஆச்சரியமானது. பயப்படாதுங்க. அந்த அன்பு நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. கடைசி வரை நடத்துவார், கைவிட மாட்டார். சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து ஸ்தோத்திரம் போராட்டத்தை விடுதலை கொடுத்து நம்மை கடைசி வரை நடத்துவார். ஹல்லேலூயா, ஆமேன். இவர்களை போக விடுங்கிற வார்த்தையில் தான் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். இதை கேட்ட தேவஜனமே பயப்படாதிருங்கள், கர்த்தர் நடத்துவார். ஆமேன். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தும் கிருபை தாங்கட்டும். தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.